விஜயண்ணா, நான் போடுற ஒரு வீடியோவை வந்து எல்லாம் பார்க்குறானுங்க. பார்த்துட்டு நான் போதையில் பேசுகிற மாரி செட் பண்ணி நான் போதையில் வந்து பேசிக்கிற மாரி அப்படியே சுக்கி ஆடுற மாரி பண்ணுறானுங்க. அது எந்த கட்சிக்காரன் பண்ணுறான்னு எனக்கு கிளீனாக தெரியும். புரியுதுங்களா? நான் இன்றைக்கி நீங்கள் தேர்தல் அறிவிச்சிங்களா 23 எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் ஓட்டு போடணுன்னு மனசு வச்சுருந்தேன்னு நான் குடியதே நிப்பாட்டிட்டேன். ஆனால் நான் வீட்டுக்குள்ளே பார்க்குறேன், ஒரு விட்ட வீடியோ வந்து அந்த வீடியோவை நான் தெளிவாக பேசி போட்டு விட்டேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேசுகிற மாரி வந்து வீடியோ வருது. எப்படி பண்ணுறானுங்க பார். அதுதான் இந்த மாதிரி தான் பண்ணானுங்க திமுகலாம். ஒருத்தர் நல்லா இருந்தாக்கா அவனுக்கு பிடிக்காது வந்து அவனுக்கு ஒண்டி தான் நல்லா இருக்கணும். மொத்தம் நல்லா இருந்தாக்கா அவனுக்கு புரிய போகிறான் பிடிப்பானுங்க வந்து. இப்போ ஒரு செகண்டில் என்ன நான் வேலை பண்ணுறானுங்க. இப்போ இன்னும் நீங்கள் கேஸ்டிங்கா அது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து நம்மளை தப்பாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி பண்ணிக்கிறானுங்க. குடிச்சிட்டு நான் வந்து பாயில் அப்படி கண்ணு தூக்கி ஆடுற மாரி. இந்தியா பசங்கள் என்ன தான் கேட்குது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆட்டம் போத முடியல இவங்களால். பாடு உமாவில் எப்படிலாம் வரானுங்க வந்து 21 வருஷமாக கோசம் கட்சி கோசம் பாடுபட்டு இது பண்ணி ஓட்டு போட்டு இவங்களை கிளிய வச்சு கட்சியில் வந்து நம்ம கட்சி மாறின ஒன்றையும் ஓட்டு போடாமல் கட்சி மாறின ஒன்றையும் என்ன வேலை கொடுக்குறாங்க பற்றியில் இவங்க அடுத்த எலெக்ஷனில் இவங்க வருவானுன்ற இவனுங்க. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நான் குடியாமல் தான் இருப்பேன். விஜயகாந்த் எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அன்னிலேருந்து நான் குடிய மறந்தேன். குடி வாழ்க்கையே தேவையில்ல, அண்ணன் மாரி வாழலாம், அண்ணன் விசேஷமாக வந்து வாழலாம்னு சொல்லிட்டு குடியை மறந்துட்டு நிம்மதியாக இருக்கிற வந்து போகிறாங்க. எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக படுக்கிறேன், அந்த கடவுளை நம்பி நிம்மதியாக வேண்டுறேன். விஜயநகரே சொல்லிட்டு நினச்சி மைக்கேற்றி கொடுத்தினேன். அதே கிழிச்சா நான் வேண்டுறது கரெக்டாக பழிச்சிச்சு. அது உங்களுக்கோசம் நிறைய பேர் ஒரு வேலை நாங்கள் நிறைய பேர் என்ன கோயிலையோ போட்டு வேண்டியிருப்பாங்க. அதனால் நான் வந்து வேணுனேன். நான் கும்பன் ஏசப்பா அந்த மாதாமாவும் வந்து விட்டு கொடுக்கல. பேசுகிற ஒரு வீடியோ இப்போ நான் துண்டு போட்டு பேசுகிறேன்ல, அந்த வீடியோ ஒன்று பார்த்தவங்க அது இப்போ விட்ட வீடியோ நேற்று தான் பேசுகிறேன் வந்து அதை அந்த வீடியோவை வந்து நான் பொறுமையாக பேசுகிறேன் வந்து அதில் வந்து பொறுமையாக பேசி கண்ணு சுக்கி மாதிரி பேசிக்கிற மாதிரி செட்டிங் பண்ணிக்கிறாங்க. பண்ணுவாங்க செட்டிங் செல்லில் எல்லா வேலையும் பண்ணலாம். ஆன்லைனில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், அதுமாரி ஆன்லைனில் பண்ணி கொடுப்பானுங்க. அந்தமாரி பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன் வார்டு எலெக்ஷன் வடசில எலெக்ஷன் கூட வர முடியாது. இதுக்கப்புறம் இன்னும் நான் பேசிட்டு தான் இருப்பேன். பேச ஆரம்பிச்சிட்டேன்ல. இதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அடுத்த வருஷம் வார்டு எலெக்ஷனு அந்த ஒரு வருஷத்தில் நான் வீடியோ போட்டுனே இருந்து இவங்களை இவங்க தூங்கக்கூடாது வந்து விடுவேன். ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும் வந்து இவனுக்கு ஃபோன் ஆன்லேயே இருக்கக்கூடாது. நான் பார்த்துட்றேன்னா உயிர் தான் நான் போவோம், உயிர் போவோம், ஒன்று ஜெயிலுக்கு போவோம். அவ்வளோதான். இவங்களை ஒரு வருஷம் 365 நாள் வரைக்கும் இவங்களுக்கு வீடியோ வந்துதான் இருக்கு வந்து அது கம்பல்சரி 365 நாள் நான் வீடியோ போட்டுதான் இருப்பேன். உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிட்டா திமுக இல்லை என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிட்டா